புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கிற பலமே ஏழை சாதாரண மக்கள் நேரடியாக அவரை பார்ப்பாங்க. ராமாவரம் தோட்டத்துக்கு போனா அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. கருணாநிதி உருவாக்கினாரு சாராய கடை. 89 முதலமைச்சர் ஆன உடனே அவர் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? இது சமுதாயத்தில் குற்றங்களை உருவாக்கிச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வழிவகுச்சு. இத கடுமையான சட்டங்கள் மூலமா அதை வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. எங்க ஊழல் கண்காணிப்பு துறை சரியா நடக்குதுன்னு சொல்ல நீ யார் உள்ள நுழையத்துன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. முறைகேடாக இன்னைக்கு பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு. இப்போ குத்துது கொடையுதுன்னு கதறினா யார் என்ன பண்ணும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் நாங்க உறுதியா சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே ஒரு சாராய உற்பத்தி ஆலைக்கு கூட நாங்க அனுமதி தரல. மெடாஸ்னு ஒரு நிறுவனம் 4 வருஷத்துல ஏறத்தாழ 120 பேர் கள்ளச்சாராயத்துல செத்துருக்காங்கன்னா அவருடைய குரல் தானே. அதை மறுக்கலையே. அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணாங்களே, சவுக்கு சங்கர் சொன்னாரு, அண்ணாமலை சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்களே. ரத்தீஷ் இன்னைக்கு துபாயில என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு எங்க இருந்து இந்த பணம்லாம் எங்க வந்ததுன்றதெல்லாம் நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப டாஸ்மாக்ல தொடர்ச்சியா ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை வணிக ரீதியா செயல்படுத்துறதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இந்த காலகட்டத்துல இவ்வளவு தூரம் 50,000 கோடி வரலும் டாஸ்மாக்குக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. 3000 கோடி ரூபாயில ஆரம்பிச்ச அந்த வருமானம் அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முகாந்திரமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாஸ்மாக்கு அடி போட்டது அதிமுக அப்படின்றது தான் தொடர்ச்சியாக திமுகவினர் வைக்கக்கூடிய வாதம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இத சொன்ன ஒரு நீண்ட வரலாறு சொல்லணும். கருணாநிதி உருவாக்கினாரு சாராய கடை. நான் சொல்றது மதுக்கடை இல்லை, சாராய கடை கல்லுக்கடை உருவாக்கி ஒவ்வொரு வில்லேஜில் வாங்கினாரு. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சியை பார்த்து ஏங்கியே கிடந்தாரே தவிர ஒரு முறை கூட மறுபடியும் முதலமைச்சராக முடியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக ஜானகி அம்மா தலைமையில் ஒரு அணியும் புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் ஒரு அணியுமா போட்டிட்டு 89 தேர்தலில் கட்சிக்குள்ள இருந்த பிளவை பயன்படுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணத்தால் ஏற்பட்ட அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இவர் தேர்தலை சந்திச்சு 89 கருணாநிதி முதலமைச்சர் ஆனாரு. 89 முதலமைச்சர் ஆன உடனே அவர் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? 71 செஞ்ச சாதனை ஒவ்வொரு ஊர்லயும் சாராய கடை திறந்தாரு. 89 சேர்ந்தனா மலிவு விலை மது பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்தினாரு. ஒவ்வொரு ஊர்ல இருந்தத ஒவ்வொரு தெருவுலையும் பாக்கெட் சாராயம் சொல்லி பிரான்ச் கடைகளை திறந்து வித்தாரு. அதனால சாராயத்தை தமிழ்நாட்டுல மலிவு விலையில விற்பனை செஞ்ச சாதனை திமுக தான் உண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இவரால் அறிமுகப்படுத்த பிறகு கள்ளச்சாராய விற்பனை அதிகமாயிருச்சு. அது கட்டுப்படுத்த முடியல. தவறுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கட்டத்தில் வரும்போது இது திருந்த முடியாது, அதனால கண்டதை குடிச்சிட்டு சாகிறத விட மறுபடியும் இது ஒண்ணு அரசாங்க டாஸ்மாக் இல்ல அரசாங்க கடையை கருணாநிதி செஞ்ச மாதிரி ஏலம் விட்டு கடையை திறந்தார். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடுமையான சட்டங்கள் போட்டார். 6 மாசம் பெயிலே கிடையாது. ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான்னா 6 மாசம் வரைக்கும் விசாரணையே கிடையாது, அவன் சிறையில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 முறை 3 முறை வந்தா நாடு கடத்தும் சட்டம், அவனை நாடு கடத்தணும். இப்படி கடுமையான சட்டங்கள் போட்டு குடிக்க விடாம தடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சாரு. அப்ப ரொம்ப கடுமையான சட்டம். அப்பவும் என்னாச்சு, இது குறையலன்றதை விட
இப்போ ஒருத்தரை வந்து சாராயம் குடிச்சாருன்றதுக்காக கொண்டு போய் 6 மாசம் விசாரணையே இல்லாம சிறையில வச்சிருந்தா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கிற பலமே ஏழை சாதாரண மக்கள் நேரடியா அவரை பார்ப்பாங்க. ராமாவரம் தோட்டத்துக்கு போனா அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாரும் வந்து அவரை பார்ப்பாங்க. அப்படி டெய்லி அவர் வீட்டுக்கு பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. பெண்கள் வந்த உடனே அவர் காலையில எழுந்த உடனே என்னன்னு கேட்டா அவர் காலில் விழுந்தா, ஐயா அந்த மனுஷன் குடிச்சிட்டு கிடிச்சிட்டு ஏதோ 5/10 வீட்டுல கொடுத்துருந்தா அடுப்பு எரிஞ்சிருந்தது. இப்போ அவரை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டீங்க. எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை. நான் வக்கீல் கிட்ட போய் அவரை வெடி எடுக்கிறேன்னா அவங்க வந்து 10,000 கொடு 20,000 கொடுன்றாங்க. நாங்க எங்கேயா போறது? நீங்க வந்து இப்படி பண்ணி எங்களை வந்து வீட்டுல குழந்தைங்க அழுவுறது எல்லாம் எங்களால தாங்க முடியலன்னு அவங்க வந்து தலைவர்கிட்ட சொன்ன உடனே தலைவர் நினைச்சது வேற. கடுமையான சட்டங்கள் போட்டா இவங்க திருந்திருவாங்கன்னு நினைச்சாங்க. கடைசியில அவங்க அறவயிற்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிட்ட உடனே புரட்சி தலைவர் சரி இப்படியோ தொலைஞ்சு போங்கன்னு அப்போதான் சாராய கடையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் அதை ஒழுங்கான சாராயமா இருக்கணும், கண்டதை குடிச்சிட்டு சாகாம இதையாவது செய்யுங்கன்னு சொல்லி திறந்தார். அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நேரடியா இதை விரும்பலனாலும் இந்த மக்களுடைய கடுமையான சட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டை 71 கருணாநிதியை திறந்ததுக்கு பிறகு இதை கடுமையான சட்டங்கள் மூலமா அதை வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. அது முடியாத நேரத்தில் இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி விடலான்னு விட்டாரே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாஸ்மாக் கடையை திறக்கல. அதை ஒழுங்குமுறைப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த டாஸ்மாக் சொல்ல அப்போ டாஸ்மாக் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவருக்கு எம்டி இதுவாக்கிட்டு அந்த வருகின்ற அந்த சாராயம் சரியானதா, அதை வந்து முறையா போதா, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் அதை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்க அதிக டிஸ்ட்ரிக்ட் எக்ஸைஸ் ஆபீசர் அவங்க எல்லாம் போட்டு அவர் இது பண்ணாரு. அதை வந்து அப்பவும் என்ன பண்ணாங்க, அங்கங்க ஏலம் விட்டு ஒவ்வொரு தாலுக்காவிலையும் கடையை ஏலம் விட்டு அந்த கடையில இருந்து இவங்க அவங்க தனியார் எடுத்துன்னு போய் அங்கங்க வித்துட்டு இருந்தாங்க. அதுல நிறைய முறைகேடு இருந்ததுக்கு பிறகுதான் புரட்சி தலைவர் அம்மா இதை வந்து அந்த சில்லறை விற்பனையில தான் இவங்க வந்து தில்லுமுள்ளு பண்றாங்க, அதை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு டாஸ்மாக சில்லறை விற்பனையை செஞ்சாங்க. சார், இப்ப டாஸ்மாக் வந்து வணிக ரீதியா கொண்டு போனதுன்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அதை ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு இல்லையா சார்? 3000 கோடி அந்த காலகட்டத்துல டார்கெட் வச்சிருந்தாங்க. அது இல்ல, வணிக ரீதியா மட்டும் இல்ல, இது வந்து சமுதாயத்தில் குற்றங்களை உருவாக்குச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வழிவகுச்சு. என்னன்னா இப்போ ஒரு சாராய கடை ஏலம் எடுக்கணுங்கன்னா ஒரு சிண்டிகேட் போட்டுப்பாங்க. சிண்டிகேட் போட்டுட்டு ஒரு தாலுக்காவை எடுத்துட்டு அவங்க அந்த தாலுக்கா முழுக்க கடையை திறப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி. அவன் என்ன பண்ணுவான், அரசாங்க சாராயம் கொஞ்சம்னாலும் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற போலீஸை சரி கட்டிட்டு அவன் பாட்டுக்கு சரக்கு விற்பான். அவனுடைய கண்ட்ரோல்ல அதுக்கு போலீஸ்க்கு மாமூல் கொடுப்பான், அங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு மாமூல் கொடுப்பான், அங்க இருக்கிற ஏதாவது பிரச்சனை பண்றவன சரி கட்டுவான். அப்போ இவங்க வந்து ஒரு சமூக விரோதிகள் கையில அது போயிடுச்சுன்னா அவனுக்கு அந்த கிடைக்கிற வருமானத்துக்காக இவங்க எல்லாம் அவனுக்கு பயந்துகிட்டு சல்யூட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற ராணிப்பேட்டை காந்தில இருந்து எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏலமே விடாம அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது ராணிப்பேட்டை காந்தி மேல விசாரணை கமிஷனை போட்டாங்க. அது மாதிரி எல்லார் மேலேயும் போட்டாங்க. அதனால இவங்க யாருமே யோக்கியன்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த குற்றங்கள்ல நிரூபிக்காம இவங்க ஆட்சி வந்த உடனே அதுல இருந்து காப்பாத்திட்டாங்களே ஒழிய யாரும் வந்து தவறு செய்யாம இல்லை. அதனால இவங்க ஒவ்வொரு காலநிலையிலும் இந்த வருமானம் முறைகேடா வந்து போகுதுன்றதுனாலதான் இந்த சில்லறை விற்பனையை புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்தாங்க, மொத்த விற்பனையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ஆனா இவங்க இதுலயும் ஒரு திருட்டு வழியை கண்டுபிடிச்சு செந்தில் பாலாஜி புதிய ஃபார்முலா உருவாக்கி இதுலயும் கொள்ளடிக்க முடியும்னு இப்ப நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இடி ரைட் நடக்குது. இதை வந்து ஏற்கனவே நம்ம நிதியமைச்சரா இருந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு. ஒரு வருஷத்துலயே அவர் சொன்னாரு 30,000 கோடியை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு சொல்லப்படக்கூடிய ஆடியோ சொல்றீங்க. அவர் இது வரைக்கும் மறுக்கலையே, அவருடைய குரல் தானே, அதை மறுக்கலையே. அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணாங்களே, சவுக்கு சங்கர் சொன்னாரு, அண்ணாமலை சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்களே நீங்க இதை மறுத்தீங்களா, அடுத்து நாங்க ஆடியோ விடுறோன்னு சவால் விட்டாங்களே, இது வரைக்கும் போனாங்களே. ஏதாவது எவனாவது ஏமாந்து போய் சமூக ஊடகங்கள்ல மீம்ஸ் பட்டா ராத்திரில போய் அரெஸ்ட் பண்றீங்கல்ல, இவ்வளவு தூரம் பேச நானே எத்தனை முறை பேசிருக்கேன், போய் வடக்கு போடு. பழனிவேல் பிடி இல்லைன்னா அவர் எதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எடுத்து ஐடி மினிஸ்டரா மாத்தினாங்க?
அதனால அவரு ஒரு வருஷத்துல 30,000 கோடி அடிச்சு வச்சுட்டு மருமக சபரீசனும் மகன் உதயநிதியும் எங்க கொண்டு போய் பதுக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்கன்னு அவர் தானே சொன்னாரு. அதனால இவங்க ஒரு வருஷத்துல 30,000 கோடினா இன்னைக்கு எவ்வளவு போயிருக்கும். அதனால அவங்க வந்து இந்த 5 வருஷத்துல ஈடிய இதை வச்சுட்டு கொள்ளடிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய கிட்ட இருந்த இன்னொரு துறை இடி. இப்ப அந்த இடி ஒப்பந்தாரர் வீட்டுல எல்லாம் ரைடு நடக்குது. அதனால இது ஒரு செயின் லிங்க். அதனுடைய முற்றுப்புள்ளி ரத்தீஷ் வந்து இன்னைக்கு துபாயில என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு எங்க இருந்து இந்த பணம்லாம் எங்க வந்ததுன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஜாபர் சாதிக்க வச்சு போதை மருந்து கடத்தல் சர்வதேச மன்னரோட தொடர்பு வந்து அவரை போய் துபாயில சந்திச்ச மு.க.ஸ்டாலின் வாழ்த்து சொன்னாரோ, அது மாதிரி இதுக்கு பின்னணியும் வரும். சார் அரசு நிர்வகிக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் துறையில இவ்வளவு வருமானம் வருது சார். 2001ஆம் ஆண்டுல 3000 கோடி வருமானம் வந்தது அந்த காலகட்டத்துல. இப்போ வந்து 50,000 கோடி ரூபாய் வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்பவே கேப் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது இல்ல சார். ஒரு சோசியல் ஈவில் தானே சார் இருக்கு இப்ப மது. இல்ல அப்பவேன்றது இல்ல, இப்பவே உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்க வேலை இது. எங்க ஊழல் கண்காணிப்பு துறை வந்து சரியா நடக்குதுன்னு சொல்ல சொல்ல நீ யார் வந்து உள்ள நுழையதுன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இது அப்ப இல்ல இப்ப இல்ல. இல்ல சார், மது விலக்க அமல்படுத்துறதுக்கான முயற்சிகளை அப்பவே அரசு கையாண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மது விலக்கு பாலிசி வரங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கைப்படி சில்லறை விற்பனையை டாஸ்மாக் நடத்துது. தனியார் மதுவை உற்பத்தி பண்றாங்க. இந்த தனியார் கிட்ட கொள்முதல் பண்ணி சில்லறை விநியோகத்தை செய்கின்ற இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல முறைகேடாக இன்னைக்கு பல லட்சம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு, அவனுக்கு சார்ந்தவங்களுக்கு போயிருக்கு. அதுதான் குற்றச்சாட்டு. அதனால அது சம்பந்தமா விசாரிக்கிறாங்க இவங்க. அதனால இப்ப எம்டி பதில் சொல்ல போறாரு. அவருக்கு வேற வழியே கிடையாது. அவர் ஐஏஎஸ் ஆபீசர். இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் சிறைக்கு போனா, அவர் அவங்க மனைவி வந்து சிறைக்கு போகணுன்ற அவசியம் அவருக்கு ஏதாவது இருக்க போதா? இதுல வந்து இந்த பணம் வந்து பரிவர்த்தனைகள் எல்லாமே அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க எல்லா நம்ம பத்திரிகையில பாக்குற செய்தி தான். அவங்க வந்து எல்லா அந்த வங்கி அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எதுவுமே ஆவணுங்க. இதை போய் நம்ம இவங்க ஆட்சி இருக்கிறதுன்றதுனால யார் தலையிட முடியுன்ற திபுர்ல எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப தலையிட்டாங்க. இப்போ குத்துது கொடையுதுன்னு கதறினா யார் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா வந்து அவங்க சிறைக்கு போக வேண்டியவங்க சிறையை நோக்கி போவாங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டுல மது விலக்கு கண்டிப்பா உறுதி செய்யப்படுமா அரசால? எந்த காலகட்டத்திலயுமே இது வரைக்கும் செய்யல அப்படின்றது. அதுதாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் நாங்க உறுதியா சொன்னோம், படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவோம், கடைகள் எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு எண்ணிக்கை குறைப்பு எல்லா வகையிலும் சொன்னோம். ஆனா இப்ப 4,500 கடை இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து இவங்க இந்த 4 வருஷத்துல அதை இருமடங்கு ஆக்கிட்டாங்க. அதனால எல்லாமே இன்றைக்கு இந்த மது உற்பத்தி ஆலைகள் எல்லாம் வந்து மு.க.ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களும் திமுகவை சார்ந்தவங்களும் தான் நடத்துறாங்க. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பின்னணியில் இருக்கவங்க தான் அதனுடைய எல்லாத்துக்குமே ஓனர். நான் இன்னும் உறுதியா சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே ஒரு சாராய உற்பத்தி ஆலைக்கு கூட நாங்க அனுமதி தரல. அது அம்மாவா இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியாரா இருந்தாலும் நாங்க அனுமதி தரல. எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல. மிடாஸ்னு ஒரு நிறுவனம் இருந்ததுல சார். மிடாஸ் வந்து அது ஆரம்ப கட்டத்துல இருந்தது. அது இப்போ எங்க கிட்ட இல்ல. அதுதான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களோ தலைவர்களோ நிர்வாகிகளோ ஒரே ஒரு சாராய ஆலை கூட எங்க கிட்ட இல்லை. அதனால எங்களுக்கு மது உற்பத்தியை வந்து செஞ்சு அதன் வழியாக அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்க படிப்படியா குறைக்கணும். ஏன்னா எதுவுமே வந்து இது உணர்வுபூர்வமான, இன்னும் சொல்ல போனா ஒரு உணவு பழக்கம். இதை வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது இயலாது. அதனால அது படிப்படியா கொண்டு வரணுன்றதான் நாங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். மறுபடியும் இவங்க 4 வருஷத்துக்கு வந்து அதை இருமடங்கு ஆக்கி விட்டாங்க. இப்ப திருப்பி அந்த பழைய நிலைக்கு வர்றதுக்கே இன்னும் ஒரு 5 ஆண்டு ஆகும் போல இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, மது ரீதியான பிரச்சனைகள், அதாவது இப்ப கள்ளச்சாராய மரணங்கள் வருது, இல்ல டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக இல்லாத அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அதை ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர்கள், அதை வந்து வணிக நோக்குல மாத்துறது ஜெயலலிதா அவர்கள்ன்றதுதான் தொடர்ச்சியா வைக்கிறாங்க. 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பழக்கத்தை, ஒரு தலைமுறையே அறியாத ஒரு பழக்கத்தை அந்த அறிமுகப்படுத்தி சாராய கடை திறந்த பாவத்தை செஞ்சவர் கருணாநிதி.
அதுக்கு பிறகு அதுல இருந்து மக்களை மீட்க பெருமுயற்சி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கடுமையான சட்டங்கள் போட்டு அதை தான் நான் சொன்னேன். அதுல முடியாத நேரத்துல தான் வேற வழி இல்லைன்னு அவர் வருத்தத்தோட அதை சொல்லிட்டே செஞ்சாரு. நான் வேற என்னதான் பண்றது, இப்படி பார்த்தா சோத்துக்குள்ள இருந்தும் வந்து அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை திறந்தாரு. அதனால நாங்க அதுக்கு பிறகுதான் புரட்சித் தலைவி அம்மா இந்த திருட்டு சாராயம் அதெல்லாம் வித்து இது மாதிரி ஆகுது, மரணங்கள் ஏற்படுதுன்னா அந்த ரீட்டைல்ல கூட ஒழுங்குபடுத்தி அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்புல கடைய வச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடைகளை அதிகப்படுத்தியும் நேரத்தை அதிகப்படுத்தி எல்லாத்தையும் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியும் இன்னைக்கு மரக்காணத்துல எவ்வளவு பேர் செத்தாங்க? ஏறத்தாழ 40 பேர் மரக்காணத்துல செத்தாங்க. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில வந்து 69 பேர் செத்தாங்க. கள்ள சாராயத்துல செத்தாங்க. அதிமுக ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்த போது ஏதாவது ஒரு கள்ளச்சாராய மரணம் இருந்ததா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்களே சார். 2001 இருந்து 2006 அந்த காலகட்டத்துல நீங்க நான் சொல்றது 2011 புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு எடப்பாடியார் 2021 ஆட்சியிலிருந்து இறங்குறது வரைக்கும் ஏதாவது கள்ளச்சாராய மரணம் இருந்ததா? அதுக்கு பார்த்தா அதுக்கு முன்னால கருணாநிதி காலத்துல எவ்வளவு இருந்தது? சும்மா இருந்தவங்களை கொண்டு வந்து மலிவு விலை மது கொடுக்குறேன்ட்டு பாக்கெட்ல வந்து சர்பத்து விற்கிற மாதிரி சந்துக்கு சந்து மலிவு விலை மதுவை வந்து கொடுத்தது கருணாநிதி. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்து அதை எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த ஒரு சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடந்தது. அதை வந்து தொடர்ந்து திட்டத்தனமா வித்தவங்க அதை செஞ்சாங்களே ஒழிய அதுக்கு பிறகு கட்டுப்படுத்திட்டுமே. இன்னைக்கு நான் கேட்கிறேன், 2011 இருந்து 10 வருஷம் ஒரு கள்ளச்சாராய மரணம் இல்லாம நடத்தணும். இந்த 4 வருஷத்துல ஏறத்தாழ 120 பேர் கள்ளச்சாராயத்துல செத்துருக்காங்கன்னா, சாராயம் வருமானமும் அதிகப்படுத்திட்டீங்க, உற்பத்தியும் அதிகப்படுத்திட்டீங்க, கடையில அதிகப்படுத்திட்டீங்க, மணமகள் மன்றத்தை வச்சும் வித்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு 120 பேர் கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னா, குடிச்சு செத்துருக்கான்னா இதெல்லாம் ஆட்சியா? சார், இறுதியா ஒரு கேள்வி சார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுவிலக்கு அமல்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல மதுக்கடைகள் குறைக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஏதாவது ஒழுங்குமுறை நடவடிக்கை நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 26 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைக்கும். படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன்னா அதுதான் நடைமுறையான ஒண்ணு. நாங்க ஏதோ ஓட்டு போடுறதுக்காக ஸ்டாலின் சொன்ன மாதிரி 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு நாளைக்கு ஜெயிச்ச உடனே நான் நிறைவேற்றிட்டேன்னு வாயில சொல்லிட்டு போறது இல்லை. நாங்க சொன்னதை செய்வோம். அந்த வகையில படிப்படியா கொண்டு வரணும் தான் எங்க கட்சியுடைய கொள்கை. எங்களுடைய தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா தெரியும். அதை நிச்சயமா செய்வோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க சார். மிக்க நன்றி சார்.